முக்கிய செய்தி. துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். துணைவேந்தர் நியமனம் தொடர்பான உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை ஆளுநருக்கு பதில் முதலமைச்சரையே நியமிக்க வகை செய்யும் சட்டத்திற்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற ஆணைக்கு எதிராக தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனு மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற கோரிய தமிழ்நாடு அரசின் மனுவானது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரணை நடைபெற்ற போது தமிழ்நாடு அரசு தரப்பில் இந்த விவகாரத்தில் அவசரமாக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும், குறிப்பாக விடுமுறை கால அமர்வில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டு உத்தரவு பெறப்பட்டதாகவும் வாதங்கள் வைக்கப்பட்டது. மேலும் மனுதாரர் நெல்லை மாவட்டத்தில் இருந்து நேரடியாக சென்னை உயர்நீதிமன்ற பிரதான அமர்வில் தாக்கல் செய்து மாநில பதிலளிக்க கால அவகாசம் கூட கொடுக்கவில்லை என்றும், இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்த போதும் அதனை நீதிபதி கருத்தில் கொள்ளவில்லை என்று வாதங்கள் வைத்திருக்கிறார். குறிப்பாக விடுமுறை கால அமர்வில் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது எனில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக நீதிமன்ற நடைமுறை உள்ளதாகவும் அதனை மீறப்பட்டுள்ளதாகவும் வாதங்களானது வைக்கப்பட்டது. அப்போது எதிர் மனுதாரர் தரப்பில் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணை முடியும் வரை சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது, துணைவேந்தர்களை நியமனம் செய்ய தடை விதிக்க வேண்டும் என்று வாதங்கள் வைக்கப்பட்டது. நியமனங்கள் செய்ய மாட்டோம் என உறுதியளித்ததாகவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் தமிழக அரசின் உறுதிமொழியை பதிவு செய்வதாகவும், துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை மெரிட் அடிப்படையில் 6 வாரத்தில் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற விடுமுறை கால அமர்வு கூறிய கருத்துக்களையும் ரத்து செய்வதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை ஆளுநருக்கு பதில் முதலமைச்சரே நியமிக்க வகை செய்யும் சட்டத்திற்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டு தற்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த உத்தரவு தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.